அடுத்து 211 215 வரை சூரா யூனுஸ் தொடர்கிறது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ஒரு அழகான செய்தியை சொல்றான் மூமின்களுக்கு. என்ன அப்படின்னா, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, யார் நல்ல அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா அழகிய கூலி இருக்கிறது, வ ஜியாதா இன்னும் மேலதிகமானது இருக்கிறது. அல்லாஹ் இது மூடலாகத்தான் சொல்கிறான். விளக்கத்தில் பார்க்கும்போது அல்லாவை சொர்க்கத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியம், சொர்க்கத்தினுடைய எல்லா பாக்கியம் கிடைக்கும். அது ஹஸ்னா, அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம், அல்லாவுடைய திருப்பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஜியாதா, மேலதிகமானது, எக்ஸ்ட்ரா என்ற சுமனத்துல சொல்லி காட்டுறான். வலா யர்ஹகு உஜூஹும் கதரு வலா தில்லா, அப்படிப்பட்டவருடைய இந்த சொர்க்கவாசிகளுடைய முகங்களை கவலையோ துக்கமோ இழிவோ பிடித்து கொள்ளாது. அப்படியே அவங்க முகம் வந்து ரொம்ப மலர்ச்சியா சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி ஹாப்பியா இருப்பாங்க. நல்லதில் சொல்லி யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய முகத்திலேயே அவருடைய துக்கம் ஆட்கொண்டு விடும், முகம் வாடியவர்களாக முகம் செத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்க நரகவாசிகள்னு சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, நாளை மறுமையில் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டிடுவான். ஒன்று திரட்டதுக்கு அப்புறம் இந்த இணை வைத்தவர்களையும், யார் இணை வைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ அந்த கடவுள்கள், மனிதர்களையும் வணங்கியிருக்கிறாங்கல்ல, எத்தனை மனிதர்களை தான் இவங்க வணங்கியிருக்கிறாங்க. அப்போ வணங்கிய முஷ்ரிக்கீன்களையும் வணங்கப்பட்டவங்களுக்கு பேர் ஷுரக்கா, அந்த ஷுரக்காக்களையும் அந்த இணை வைக்கப்பட்டவங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, மெக்கானுக்கும் கொஞ்சம் இங்கே இருங்க என்று அவர்கள் ஒரு இடத்தில் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் பார்க்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களை, அதாவது மா குன்தும் ஈயான தஅபுதுன், அந்த வணங்கப்பட்டவங்களாம் சொல்லுவாங்களாம், நீங்களாம் எங்களை வணங்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா தண்டிப்பாங்கிறதுக்காக, தங்களை குற்றம் பிடிச்சிருவாங்கிறதுக்காக அதுல வணங்க சொன்னவங்களும் இருப்பாங்க, வணங்க சொல்லாதவங்களும் இருப்பாங்க. சிலர் தங்களை வணங்க சொல்லி சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஷைத்தான்களும் இருக்கிறாங்க. அல்லது நல்லவங்களா வாழ்ந்து இறந்து போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் மக்கள் இவங்களை வணங்கி இருப்பாங்கல்ல. ஆக மொத்தம் அவங்க சொல்லுவாங்க, நீங்களே எங்களை வணங்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லி மறுப்பாங்களாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எங்களை வணங்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பின்வாங்கி விடுவார்கள், அவர்கள் கை உதறி விடுவார்கள். அதாவது இவங்கெல்லாம் இணைத்து வைப்பார்கள், சிபாரிசு செய்வாங்கன்னு அவங்க வணங்கினாங்க, ஆனா அவங்களாம் புறக்கணிச்சிருவாங்க, கை உதறிடுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேதம் இருக்கு, ஆனா அவங்களே அப்படி விலகி கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி, ஹுனாலிக்க, அந்த தருணத்தில், அந்த கியாமத் நாளில், தபுலு குல் நஃப்ஸின், ஒவ்வொரு ஆன்மாவும் தெரிந்துவிடும், மாஸ்ஃபலத், தான் என்ன முற்படுத்தியது, வணங்கியவர்கள், வணங்கப்பட்டவர்கள், இதை நிராகரித்தவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், அவர்கள் என்ன அந்த உலகத்தில் மறுமைக்காக முற்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் என்று அதெல்லாம் சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்கத்தின் இறுதியில், ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், அந்த அல்லாஹ் தான் உங்களோட உண்மையான இறைவனாக இருக்கிறான். ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா தலால், ஒரு அழகான கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் தான் சத்தியமான இறைவன், அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் இந்த மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம். ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா தலால், சத்தியத்தை தாண்டி வழிகேட்டை தவிர வேற என்ன இருக்கும், சத்தியத்தை தாண்டி அசத்தியத்தை தவிர வேற என்ன இருக்கும். நீங்க இந்த சத்தியத்தை விட்டுட்டு போறீங்க, அல்லாஹ் விட்டுட்டு போறீங்க, ரசூல்லா விட்டுட்டு போறீங்க, குர்ஆனை விட்டுட்டு போறீங்க, இதை விட்டுட்டு போனா வேற என்ன இருக்கும், வழிகேட்டு தான் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு நரகத்துல தான் தரும். அல்லாஹ் தஆலா அழகா கேள்வி கேட்கிறான். அடுத்து 212 அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, நீங்க இணை வைத்தீங்கல்ல கடவுள்கள், அவங்கள்ட்ட கேளுங்க, குல் ஹல் மின் ஷுரகாயிக்கும், நீங்கள் இணை வைத்த அந்த தெய்வங்களில், அந்த கற்பனை கடவுள்கள் இருக்கிறாங்களே, அவர்களால் படைப்பை உருவாக்கி படைக்க முடியுமா, ஒரு விஷயத்தை புதிதாக படைக்க முடியுமா, படைத்த பிறகு அது அழிந்தால் திரும்ப உருவாக்க முடியுமா, அல்லாஹ்வால் இப்படி செய்ய முடியுமா, அவர்களால் இப்படி செய்ய முடியும், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வால் தான் இப்படி செய்ய முடியும். அடுத்து நீங்கள் வணங்கியவர்களிடத்தில் கேளுங்கள், அவர்கள் நேர்வழி கொடுப்பார்களா அல்லது அல்லாஹ் நேர்வழி கொடுக்கக்கூடியவர்களா, யார் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவன் சிறந்தவனா, அல்லது யார் வழிகாட்டப்படவில்லை என்றால் அவர்களால் வழியில் கூட செல்ல முடியாதோ அவர்கள் சிறந்தவர்களா. அதாவது இந்த மனிதர்களாக இருக்கட்டும், இந்த சிலைகளாக இருக்கட்டும், அதை இவங்க தான் தூக்கிட்டு போய் வைக்கணும். தானா கூட அந்த சிலை வந்து அந்த ஆலயங்கள்ல தனக்கான இடத்தை தேர்வு செய்ய முடியாது. நீ தான் இந்த பெரிய சிலை இங்கே வைப்போம், சின்ன சிலை இங்கே வைப்போம், நீ கவனமா வைக்கணும், ஓரமா வச்சோன்னா கீழே வந்து மண்டை தெரிச்சிடும். இதெல்லாம் எல்லாத்துல புரிய வைக்கிறான். அப்போ நேர்வழி காட்டுபவன் அவன் சிறந்தவனா, அல்லது நேர்வழி காட்டப்படுபவர்கள் அவர்கள் நேர்வழி காட்ட சிறந்தவர்களா? யோசிக்க மாட்டீங்க. ஃபமாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, கைஃப தஹ்குமூன், என்ன சிந்திக்கிறீங்க, நல்லா அதில் கேட்கிறாங்களா. அதாவது சிந்திக்க தூண்டும் வசனங்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆனை தானாக உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, நபி உருவாக்கினார்னு சொல்றாங்க. அம் யகூலுன இஃப்தரா, இந்த நபி அவரே இந்த குர்ஆனை புனைந்து தானாக உருவாக்கினார் என்று சொல்கிறார்களா? சரி, இவர் உருவாக்கினார்னா இவரோட படிச்சவங்க நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்களே, புலமை வாய்ந்தவர்கள் இருக்கிறீங்களே,
ஃபஅதூபி சூரத்தி மிஸ்லி, இது மாதிரி ஒரு சூறா கொண்டு வாங்க பார்ப்போம். சூரா பக்ராலையும் நம்ம இதை பார்த்தோம். அது மதினா சூரா, மதினா வாசிகளுக்கும் சொல்லப்பட்டது, மக்கா வாசிகளுக்கும் சொல்லப்பட்டது. இது மாதிரி ஒரு சூறா கொண்டு பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் கடைசி அந்த பக்கத்தில் சொல்ல முடிப்பான், வயகதபூக நபியே, இன்னும் இவர்கள் உண்மை பொய்ப்பித்தால் நீங்க சொல்லிடுங்க, லீ அமலி வழக்கும் அமலுக்கும், ஏன் அமல் எனக்குப்பா, உங்க அமல் உங்களுக்குப்பா, அஞ்சு பரிவுன மிம்மா அமலும், நான் செய்யற விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க, வன பரிவு மிம்மா தாமரும், நீங்க செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த ஷிர்க் விஷயத்தில் நான் நீங்க இருக்கிறேன், அல்லாஹ் மறுமையில பார்த்துப்பான்னு சொல்லி ஒதுங்கிக்கிறீங்க. அடுத்த அல்லாஹ்ல 213 சொல்றான், அவர்களில் சிலர் இருக்கிறாங்க, வமின்ஹும் யஸ்தமியூன இலைக், அவங்க உங்களுக்கு காது கொடுத்து கேட்கிறாங்க. ஆனா நீங்க நினைச்சுக்கிறீங்க காது கொடுத்து கேட்கறாங்க தெரிஞ்சிருவாங்க மாறிடுவாங்கன்னு. இல்ல, செவுடனா இருந்து கேட்கிறான், சும்மா கேட்கிறாங்க, திருந்துன்னு கேட்கல. அப்படிப்பட்ட செவுடர்களே நபியை நீர் கேட்க வைக்க முடியாது. நீங்கள் செவுடர்களை கேட்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நாடினால்தான் அவர்கள் உணர்வு பெறுவார்கள். அதே மாதிரி ஒமீன்ஹும் யன்துர் இலைக், அவர்கள் சிலர் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்கறாங்க, உங்களை கவனிக்கிறாங்க. சரி, நம்மளை பார்க்கறாங்களே தெரிஞ்சிருவாங்களோ நீங்க நினைக்கிறீங்க. நீங்க குருடரை நீங்கள் பார்க்க வைக்க முடியுமா? குருடருக்கு நீங்க நேர்வரை காட்டிட முடியுமா? அவன் கண் இருந்தும் அவன் குருடன், அவன் குறை இருக்கான்னு தான் பார்க்கறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனநிலையை கொடுக்குறான். அவங்க கேட்கிறவங்க எல்லாம் தீர்ந்துட மாட்டான், பார்க்கிறவங்க எல்லாம் படிப்பினை பெற்ற மாட்டான். அல்லாஹ் நாடியவர்கள், அல்லாஹ் யாருக்கு எழுதியிருக்கானோ அவங்க தான் திருந்துவாங்க, நல்லதெல்லாம் சொல்றான். அடுத்து இவர்கள் அனைவரும் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்ட பிறகு என்ன நினைப்பாங்க தெரியுமா? லம் யல்பசு இல்ல சாஅத்த மின் நஹார், ஒரு பகல்ல கொஞ்ச காலம் தான் உலகத்தில் நம்ம வாழ்ந்திருப்போமோன்னு அவங்களுக்கு நினைச்சு பார்ப்பாங்க. உலக வாழ்க்கை திரும்பி நினைச்சு பார்த்தாங்கன்னா ஒரு கொஞ்ச காலம் மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு சொற்ப உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆனா இதுல பண்ற ஆட்டம், போடுற ஆட்டம் பாருங்க, நாளை மறுமையை பாலாக்கிக்கிறது. நல்லதெல்லாம் சிந்திக்க வைக்கிறான். அடுத்த அல்லதுல சொல்ற வழி குல்லி உம்மத்தி ரசூல், ஒவ்வொரு தூதுவருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தூதுவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவங்க அவங்கள வழி காட்டினாங்க. ஆனா மக்கள் தான் நேரடி பெறாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யக்கூலுன மத்த ஹாதல் வாதியும் கொஞ்சம் சாதிக்கும். இது ஒரு வசனம். இந்த வசனம் எனக்கு தெரிந்த 5 இடத்துல வருது. சூரா இங்க யூனுஸ்ல வருதா, அடுத்து நம்மள்ல பார்க்கலாம், சூரா யாசின்ல பார்க்கலாம், சூரா முல்க்ல பார்க்கலாம், இன்னொரு இடத்துல கூட வருது. ஆக இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். என்ன திமுரு! அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தவணை இருக்கிறது. எப்படி ஒரு சமூகத்துக்கும் ஒரு தூதர் வந்தாரோ அதே மாதிரி அதே பாணியில சொல்றான், லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தவணை இருக்குது. அந்த தவணை வந்ததுக்கு அப்புறம் தான் அழிப்பான். நீங்க கேட்கறதுனால நீங்க அழிக்கப்பட்ட மாட்டீங்க. அப்படி அல்லாஹ்வுடைய அதாப் வந்துட்டா, மாதா யஸ்தஅஜிலு மின்ஹுல் முஜ்ரிமூன், அவர்களுக்கு பகலிலேயே இரவிலேயே அல்லாஹ்வுடைய அதாப் வந்து விட்டால் எதை தான் இந்த பாவிகள் அவசரப்படுத்தி கேட்கறாங்க? என்ன அதாபை தான் அவங்க முற்படுத்தி கேட்கறாங்க? எந்த தைரியத்துல கேட்கறாங்கன்னு அல்லாஹ்வே கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த அதாப் வந்ததுக்கு அப்புறம் ஈமான் கொள்ள நினைச்சுக்கிட்டாங்களோ அப்ப வேஸ்டே. அப்படி ஈமான் கொண்டு அதை ஏத்துக்க மாட்டேன்னு இப்பவா ஈமான் கொள்றீங்கன்னு நான் கேட்பேன். அதாப பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த அதாப் வந்துருச்சு, சுவைத்துக் கொள்ளுங்கன்னு தான் சொல்லப்படும். அடுத்து 214 பக்கம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, அதாவது அவர்கள் தண்டனையை பார்த்த பிறகு ரொம்ப கைசேதப்படுவாங்க. அவர்கள் தண்டனை பார்த்த பிறகு ரொம்ப கைசேதப்பட்டு வேதனைப்படுவாங்க. அல்லல்லா எங்களை விற்று எங்களுக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்த குரானை பத்தி சொல்றான், இந்த குரான்ல எல்லாமே சொல்லப்படதானே செய்யுது. என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, மக்களுடைய அவலநிலை என்னவா இருக்கும், துன்யால எப்படி இருக்கும், மறுமையில் என்ன இருக்கும், எல்லாம் குரான் சொல்லுதுல. இந்த குரான் எப்படிப்பட்டது? மக்களே உங்களிடத்தில் வந்து விட்டது, மௌஇதத்துன் உபதேசம், ரப்பிக்கும் ஷிஃபாவுன், இது வந்து ஒரு ஷிஃபாவாக இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடியதற்கும் சரி, உடல் நோய்க்கும் கூட இது ஷிஃபா. அதே மாதிரி ஹுதா நேர்வழி, வரஹ்மா அருள், அல்லாஹ்வுடைய அருள், கிருபை. இது இப்படியெல்லாம் திகழக்கூடிய இந்த குரான் இருக்கு, இதை கொண்டு நீங்க சந்தோஷப்படுங்க என்றால் அல்லாஹ் சொன்னான். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இந்த குரானை பெற்றதன் காரணத்தினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க உலகத்துல சேகரக்கூடிய சொத்துகள் எல்லாத்தையும் விட அந்த குரான் சாலச் சிறந்ததுங்கிற. மாஷா அல்லாஹ், அந்த குரானுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமை பத்தி பேசுறோம். வமா தகுனு ஃபி ஷஅனி, நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன, நபியை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க என்ன செஞ்சாலும், வமா தத்லூ மின்ஹு மின் ஆயத் மினல் குர்ஆன், குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தை நீங்க ஓதினாலும், அதே மாதிரி எந்த ஒரு அமலை நீங்க செஞ்சாலும், நாம் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களாகவே தவிர இல்லை, அதை கண்காணிப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி வானத்திலும் பூமியிலும் ஒரு அணு அளவு என்ன அசைந்தாலும், அதை விட சிறியதோ பெரியதோ என்னவாக இருந்தாலும் அது இல்லா ஃபி கிதாபின் முபீன், அல்லாஹ்வுடைய
ஒரு பதிவேட்டில் அது பதியப்படாமல் எழுதப்படாமல் இல்லை. அல்லாஹ் எழுதி வைத்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். ஆக பாவம் செய்பவர்கள், அல்லாஹ்வை மீறி நடப்பவர்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும்ங்கிறது இதுல செய்தி. அடுத்து 215 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய உண்மையான நேசர்கள் யாருன்னு சொல்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அதாவது அல்லாஹ்வுடைய உண்மை நேசர்கள், உற்ற நேசர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, மௌத்திலையும் மௌத்துக்கு பிறகும் மறுமையிலும். அவங்க எப்படிப்பட்டவங்க? இறை நேசர்கள்னா யாரு? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழ்ந்தவர்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்துட்டனால மௌத்துல அவங்க பயப்பட மாட்டாங்க, மௌத்துக்கு பிறகு எதையும் பயப்பட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டாங்க. இது எதையுமே பயப்படாம வாழ்ந்தாங்க, மௌத்துல இருந்து அவங்க பயம் ஆரம்பிச்சிருங்கிறதா இதுல பொருள், புரிதல். அதுதான் சரி. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்துத் துன்யா. இப்படிப்பட்ட இறை நல்லடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு, அல்லாஹ்வின் தக்வாதாரிகளுக்கு இந்த உலகிலும் நற்செய்தி உண்டு, நாளை மறுமையிலும் நல்ல வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை உண்டு. அதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபியே, இந்த இணை வைப்பாளருடைய இணை வைப்பான கூற்றுகளோ அல்லது உங்களை விமர்சிக்கக்கூடியதோ உங்களை கஷ்டப்படுத்துறேனா, லா யஹ்ஸுன்க கௌலுஹும். அல்லாஹ் அதாவது அவர்கள் பேசக்கூடிய செய்தி உங்களை கவலையில் ஆழ்த்தி விட வேண்டாம். அப்படின்னா நீங்க கேட்டு ஹர்ட் ஆகாதீங்க. இப்படிலாம் பேசதான் செய்வாங்க. அல்லாஹ் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான், அவங்களுக்கு எல்லாம் தக்க பதில் அடி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை திரும்ப அடுக்கிறான். ஹுவல்லதி ஜஅலலகுமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி வன்னஹார முப்சிரா. இரவே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு போர்வையாக, உங்களுக்கு நீங்கள் தூங்குவதற்கான ஒரு அமைதிக்கானதாக, நிம்மதிக்கானதாக இறைவன் ஆக்கியிருக்கிறான். அதில் ஓய்விடுங்க. வன்னஹார முப்சிரா. பகலை நீங்கள் பார்ப்பதற்கானதாக, ஒளிமயமானதாக ஆக்கியிருக்கான், நீங்க சம்பாதிப்பதற்கு, வேலை செய்வதற்கு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் தான் இப்படி செஞ்சுட்டு இருக்கான், யோசிங்க என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சு கொள்ளட்டும். இதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வரட்டும். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னா அது என்ன பிள்ளை, எப்ப பெத்தா என்னங்கிற ஆதாரத்தை கொண்டு வரட்டும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆக மச்சான் ஃபித் துனியா, இவர்களுக்கு இப்படி எல்லாம் அட்டூழியம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு தற்காலிகமான சுகம் கிடைக்கும். ஆனா மறுமையில் அவர்கள் கொண்டு வரப்பட்ட பிறகு அதாபை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 211 216 நிறைவடைகிறது.